என்னங்க அண்ணன் சொல்றீங்க? ஓகே தம்பி. என்னங்க தம்பின்னு சொல்றீங்க? ஓகே சித்தப்பா. என்னங்க சித்தப்பான்னு சொல்றீங்க? ஓகேமா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. இல்லங்க, வேணாங்க வேணாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க என்னன்னு. வேணாங்க விடுங்க, கேட்டா நீங்க கஷ்டப்படுவீங்க, வேணாங்க. இல்லங்க, நான் கஷ்டம் எல்லாம் பட மாட்டேங்க, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, மாங்காய் மடையன்னு சொல்ல வந்தேன். என்னது மாங்காய் மடையனா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வேற ஏதோ சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேங்க. என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்க? அதுவா, மாமான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேங்க. ஆசை தோசை அப்பள வடை. என்னங்க என்னங்க, நீங்க மாமான்னு சொல்லனாலும் பரவாயில்ல, இது மாதிரி நாகினி டான்ஸ் எல்லாம் ஆடாதீங்க. ஓ, அவ்வளவு அழகா ஆடுறேன்னா? ஆமா ஆமா, ரொம்ப அழகா ஆடுறீங்க. சரிங்க, அதை விடுங்க, காப்பி ஆயிட போது, எடுத்து குடிங்க. சரி, யாருங்க அந்த காப்பி போட்டது? நான் தாங்க. ஏங்க நல்லா இல்லையா? அமீர்தான் அமீர்தாங்க. தேங்க்ஸுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன் அண்ணா. தயவு செய்து அண்ணன் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க. ஓ அப்படியா, வேற என்ன சொல்லணும்? மா. ஓ மாங்காய் மடையனா? ஓகேங்க, நான் அதுவே சொல்லிடுறேன். பாய்ங்க பாய்ங்க. என்னங்க என்னங்க இருங்க, நான் அப்படி கூப்பிட சொல்ல. ஐயோ, மாமான்னு கூப்பிடுவான்னு பார்த்தா மாங்காய் மடையில கூப்பிடுறா. இதுக்கு மேல இந்த டீயை குடிச்சா நம்ம செத்து போயிரும். நாயிட்ட ஊத்துனா நாய் செத்து போயிரும், பூனைட்ட ஊத்துனா பூனை செத்து போயிரும். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் இந்த டீயை ஊத்தணும். ஒரு நாள் இவ போடுற டீலே நான் செத்து போயிருவேனே, அப்புறம் எங்க இவ கூட வாழ்க்கை முழுக்க வாழ்றது? ரொம்ப ஆபத்து தேடி போறணும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், என்ன பண்றது, லவ் ஆச்சே, விட முடியுமா? என்னங்க, இன்னொரு கப் காபி வேணுமா? வேணாமா வேணாமா, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் வேணுமாங்கிறேன், சொல்லுங்கிறேன். ஒன்னும் வேணாங்கிறேன், என்ன விட்டா போதுங்கிறேன். என்னங்கிறேன், ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சுங்கிறேன். அது ஒண்ணு இல்லைங்கிறேன். பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி. ஆஹா, ஆரம்பிச்சுட்டானா? என்னடா புருஷனை அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, தெய்வ குத்தமாயிடும். வாயில போட்டுக்கோ போட்டுக்கோ. அது ஆனா பாத்துக்கலாம். எதுக்கு இங்க வந்த நீ இப்ப? நான் ஏன் பொண்டாட்டிய பார்க்க வந்தப்பா, யாரு என்னை கேட்க முடியும்? ஏ சக்னா பேபி, நான் கேப்பேன்டா. அதெல்லாம் இருக்கட்டு செல்லம். சகனா பேபினா என்ன செல்லம்? சொல்ல முடியாது, போடா. திமிரு. என்னது? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. மாமாவுக்கு காப்பி போட்டியா? காப்பி போடல மாமா, பாயசம் தான் செஞ்சிருக்கேன், வேணுமா? வேணாமா வேணாம், வேணவே வேணாம். நீ பாயசம் செஞ்சியா இல்ல பாயசம் செஞ்சியான்னு யாருக்கு தெரியும்? நீயே ஒரு கொலைக்காரி. எனக்கு காப்பியும் வேணாம், டீயும் வேணாம். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடய குடிச்சுக்கிறேம்மா. பாய்மா. சக்னா பேபி நில்லு, சும்மா சொன்னேன், டீ குடிச்சிட்டு போ. வேணாம்மா வேணாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரையினாலும் நான் உயிரோட இருக்கணும். என்னது இவன் இப்படி பயப்படுறான் நமக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், இது நமக்கு நல்லதுதான். ஏய், டீ போட்டியா நடி? எவ்வளவு நேரம் நீ டீ போட? அம்மா இந்த போட்டுட்டம்மா. நீங்க ஏமா வந்தீங்க? ரூம்ல இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். யாரடி உனக்கு அம்மா? மேடம் சொல்லு. சரிங்க மேடம், நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க மேடம், நான் டீ கொண்டு வரேன். அப்படியே நீ டீ போட்டு கொண்டுட்டு வந்துட்டாலும் ஒரு டீ போட இவ்வளவு நேரமா? நீலாம் எங்கதான் உருப்பட போறியோ எனக்கு ஒன்னும் தெரியல. என் அன்னைக்கு கண்ணே தெரியல, உன்னை வந்து பொண்ணு கேட்டிருக்கா. மைய வச்சு மயக்கிருப்பாடி. அப்படிதாக்கா நினைக்கிறேன். இல்லன்னா நம்ம சூர்யா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ வலையில போய் விழுவானா? அப்படியே ஊமா மாதிரி நிக்கிறா பாரு. தலைய விரிச்சு போட்டு தான் சூர்யாவை மயக்கிட்டா போல. ஆமாக்கா, இல்லன்னா நம்ம ஸ்ட்ரேயா எங்க, இவ எங்க? நம்ம ஸ்ட்ரேயா கால் தூசி இவ வருவாளா? ஒழுங்கா அந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடு. ஸ்ரேயாக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். குடும்பத்தோட நகையை திருடிட்டீங்கன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு போட்டுருவேன். எங்க அக்கா சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? மாடு மாதிரி அப்படியே நிக்கிற. அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? டீ போட்டியா எல்லாருக்கும்? இவ தானே உன் தங்கச்சி, இவ எத்தனை பேரை மயக்க போறாளோ? ஆமா ஆமா, அக்காவே குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு இப்படி மயக்கிறா எல்லாரையும். தங்கச்சி நெட்டையா வேற இருக்கிறா, எத்தனை பேரை மயக்க போறாளோ? அடிச்சனா பல்லு கலண்டுரும், ரோஸ் பவுடர் மூஞ்சி இழுவ. ஏ திவ்யா, என்னடி திவ்யா பெரியவங்கள்ட்ட இப்படிலாம் பேசுற? ஃபர்ஸ்ட் அவங்கள பெரியவங்க மாதிரி நடந்துக்க சொல்லு, அப்புறம் நான் ஒழுங்கா பேசுறேன். ஏய் வேலைக்கார நாயே, யாரை பார்த்துட்டு ரோஸ் பவுடர் மூஞ்சின்னு சொன்ன? உன்னை பார்த்து தாண்டி. வாயை மூடு.
போடுன்னு சொல்றல, வாயை மூட போறியா இல்லையாடி? நான் என்னக்கா பண்ணேன்? அவங்க தானக்கா அப்படி பேசுனாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வராதா? அவங்க எதுக்கு ஒன்னே என்னையெல்லாம் திட்டுறாங்க? நம்ம என்ன பண்ணணும்? பெரியவங்களா இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா? எது பேசினாலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா? ஆமா, வாயை மூடி நில்லு. போ, நான் வீட்டுக்கு போறேன். சாரிங்க மேடம், என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க மேடம். அவன் விவரம் இல்லாத பொண்ணு மேடம், இப்படிதான் மேடம் பேசுவா. நீ சொல்லி கொடுத்துருப்படி உன் தங்கச்சியை பேச சொல்லி. இருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. ஒழுங்கா காப்பியை போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வர. எனக்கு டீ போட்டு கொண்டு வர. எங்க ஸ்ரேயா அம்மாவுக்கு பால் வேணும். பால் தான் போட்டு கொண்டு வர, சரியா? சரிங்க மேடம். என் தங்கச்சியை வேற கை நீட்டி அடிச்சிட்டேன். இது வரை நான் கை நீட்டி அடிச்சதே இல்ல. அவ எவ்வளவு சேட்டை பண்ணாலும் எங்க அம்மா அடிச்சதே இல்ல, அப்பாவும் அடிச்சது இல்ல. ஆனா நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். மனசே கஷ்டமா இருக்கு. கடவுளே, எங்களை ஏன்டா ஏழையா படைச்ச? நீ ஏழையா எங்களை படைச்சதுனாலதான் எல்லாரும் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க கடவுளே. இன்னும் எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும் கடவுளே. அந்த நெட்டச்சுக்கு எவ்வளவு துமுறு பாத்தியா? இதுக்குதான் அந்த ஏழை குடும்பத்துல சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. நம்மளே எப்படி எதிர்த்து பேசுறாளோ பாரு. இப்பயே இப்படி பேசுறாளோனா அவ அக்காவுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா அவ எப்படிலாம் பேசுவா நம்மள? அந்த காய்த்திரி தான்க்கா தூண்டி விட்டுருப்பா. அண்ணா வரட்டும்க்கா, இவளுக்கெல்லாம் இருக்கு. வாக்கா, இத போய் ஸ்ரேயா மாட்ட சொல்லுவோம். வேணும் வேணும் சாஸ்மில், இதெல்லாம் சொல்லாதே. இவளுக்கு நம்மளே போதும். இல்லக்கா, நான் போய் ஸ்ரேயாட்ட சொல்லியே ஆவேன். ஏய் நில்லடி, ஏய் நில்லடி, இழுவ. சொல்றதுக்குள்ள போய் இழுவையை தடுக்கணும். ஆமாச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. லவ் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சான். எங்க கிட்ட சொல்லவே இல்ல. உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா மச்சி? அதான் சொல்லலையே. சரி விடு மச்சி, நாளைக்கு எல்லாருக்கும் ட்ரீட். நீ கேட்கலனாலும் நாங்களே கேட்டிருப்போம். எங்கே போகும் இந்த பாதை? இவனுக்கு என்ன மச்சி ஆச்சு? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு மச்சி. என்ன மச்சி சொல்ற? பைக்ல இருந்து விழுந்துட்டானா மச்சி? ஐயோ, நான் பைத்தியம் சொன்னது காதல் பைத்தியம் மச்சி. இவனுக்கா? யாரு மச்சி அந்த பொண்ணு? வேற யாரு? நம்ம சூர்யாவோட எதிரிங்க தான். யாரு மச்சி அது? அந்த வாணி ராணி தான் மச்சி. அவங்க ரெண்டு பேரையுமா லவ் பண்றான்? இல்ல, அந்த வாணிய மட்டும் தான் மச்சி லவ் பண்றான். அவ நல்ல பொண்ணுதான் மச்சி. அவ தங்கச்சி தான் கெட்டவ. பணத்தை திருநதே அந்த பொண்ணுதான், தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சி. எனக்கு அந்த புள்ளையதான் புடிச்சிருக்கு. சரி விடு, சேர்த்து வச்சு தொலைறோம். இததான் சொல்றீங்க. 2 நாளாச்சு, ஆனா சேர்த்து வச்ச பாடு இல்ல. உன் லவ் போய் சொல்லு மச்சி. அது உன்னை ஏத்துக்கிட்டதா இல்ல தூக்கி போட்டு மிதிக்குதான்னு பார்த்துட்டு நாம சேர்த்து வைக்கிறோம். கண்டிப்பா ஏத்துப்பா மச்சி. நான் இப்பயே போறேன். மச்சி வா மச்சி, அவன் போறான். போய் சொல்லி எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. ஐயோ, இவனை வச்சிட்டு நான் படுற பாடு இருக்கே கடவுளே. கொஞ்ச நேரம் கூட நம்மள பேச விட மாட்டானே மச்சி நின்னு. பாய் மச்சி, போய் அவனை கொன்னிட்டு வந்து உங்க கர்மாதிக்கு சொல்லி அனுப்புற மச்சி. இதுக்கு தான் லவ்வே பண்ண கூடாதுங்கிறது. வாங்க மச்சி, நம்ம டீ கடைக்கு போவோம். வாணி அவன் பாக்குறான். ராணி அழகா இருப்பாளா மச்சி? டேய் தவள மண்டை, அந்த செருப்படு. நான் டீ கடைக்கு போயிட்டே மச்சி, போயிட்டே இருக்கேன்.